ஹலோ தமிழா, இது உங்கள் அபிமான ஷம்ஷுதீன் மீடியா வழங்கும் என்னதான் நடக்குது நிகழ்ச்சி. நான் உங்கள் அன்பு தோழன் விஜய் முகமது ஷம்ஷுதீன். கேபிஒய் பாலா பல நாட்களாகவே இந்த பேரை வந்துட்டு இணையதளத்தில் தேடப்படுறதை பார்க்க முடியுது. எங்க பார்த்தாலும் பாலா 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 பாலா. அப்படி இருக்கிற பட்சத்தில் பல பேர் இப்போ பாலாவுக்கு ஆதரவா பேசிக்கிட்டு வராங்க. எங்களுக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவர் என்ன பண்ணிட்டாரு, ஒரு பத்திரிகையாளர் உமாபதி ஒரு குற்றச்சாட்டை வைக்கும் பொழுது கொஞ்சம் நக்கலா பதில் சொல்லிட்டாரு. நம்ம பேசுறாங்க, கதை கட்டுறாங்க, ஆதாரத்தை கேட்டால் அசிங்கப்பட்டு போய் நிற்கிறார்கள். பாலாங்கிறவங்க பயங்கரமான ஆபத்தானவன். திடீர்னு தமிழ்நாட்டில் 30 இடத்துல குண்டு வெடிச்சதுன்னா அதுக்கு அவன் தான் காரணங்கிற அளவு. நான் ஒன்று கேட்குறேன், கருப்பு பணம் வைத்திருக்கிற அமைச்சர்களை இந்த ஜேர்னலிஸ்ட்கள் போய் கேட்பாங்களா? பாலா போல் ஒரு 4 பேருக்கு நல்லது செய்கிற நபர்களை நம்ம ஓயாம கூட்டிகிட்டே இருந்தோம்னா எனக்கு இதுக்குன்னு போயிடுவான். அப்போ கேபிஒய் பாலாவை தொடர்ந்து திட்டமிட்டு அழித்தொழிப்பதற்கான முயற்சியை இவங்க பண்ணுறாங்க. நான் பாலா சர்வதேச குற்றவாளி, சர்வதேச கைக்கூலின்னு சொல்கிற அளவுக்குலாம் இங்கே ஒன்றுமே நடந்தில்லை. கருப்பு பணமா கொள்ளையாக கோடியாக கொள்ளையடித்து வைத்திருக்கிற இந்த நாட்டை ஆளக்கூடியவர்கள்ட்ட போய் கேட்பாங்களா? இந்த சமூகத்தின் முன்னால் அவன் ஒரு பாம் சரவணங்கிற அளவுக்கு நீங்கள் வைக்கிறீங்க. தார் சாலை போடுறாங்க, 3 நாளையில் பேர்ந்துட்டு வருது. அவன் கான்ட்ராக்டுக்காரன் என்னடா தார் சாலை போட்டான்னு கேட்கறதுக்கு இருக்கலாம் துப்பு இருக்கிறது. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு லெவல் தாண்டி அவர் அடிக்கிறாங்களோன்னு தோணுது. ஓகே, முதலாவதாக நான் பேசும்பொழுது நிறைய பேர் வந்துட்டு என்னை எதிர்த்தார்கள், கோபப்பட்டார்கள், ஆக்ரோஷமான முறையில் பேசினாங்க. உனக்கு பாலாவை பத்தி தெரியுமா, அப்படி இப்படிலாம் பேசினாங்க. இதற்கு இடப்பட்ட நேரங்கள்ல நிறைய பிரச்சனைகள் வந்து போனாலும் கூட பாலாவை பற்றி அந்த ஒரு தேடல் இருக்கு பாத்தீங்களா, இன்னும் அது இன்டர்நெட்ல இருக்கு. பாலா யார், அவன் சர்வதேச கைக்கூலியா, உண்மையிலே அவன் பின்னாடி அமெரிக்கா இருக்கா, இப்படி எல்லாம் தேடலை வந்துட்டு உமாபதி தேட வச்சுட்டு போயிட்டாரு. கேபிஐ பாலா எப்படி லண்டன் போறாரு, கேபிஐ பாலா எப்படி அமெரிக்கா போறாரு, பாலா நல்லவனா கெட்டவனா? நல்லவங்க பக்கம் எங்கெங்க நாடு சாஞ்சிருக்கு, இப்படி ஒரு கேள்வி இருக்குல்ல. இங்க தோணிச்சா உடனே கூப்பிட்டு இந்தா புடி, உனக்கு என்ன தேவையோ வாரி வழங்கிட்டு அடுத்த கட்ட பணிக்கு போயிட்டே இருக்கு. பாலாவை பற்றிய கருத்தை நிறைய வீடியோவில் பேசியிருந்தாலும் இந்த வீடியோ ரொம்ப முக்கியமான வீடியோவும் கூட. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இது வரைக்கும் எங்க சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா பாக்குறீங்க, தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கேபிஒய் பாலாவை பற்றிய கருத்தை நான் எடுத்து சொல்லணும் அப்படின்னா 1 நாள் 2 நாள் போதாது. கேபிஐ பாலாக்கு எங்க இருந்து பணம் வந்தது, எப்படி ஆம்புலன்ஸ் கொடுக்குறாரு, எப்படி ஹீரோ ஆனாரு, எப்படி எல்லாருக்கும் தையல் மிஷின் கொடுக்குறாரு, அதை கொடுக்குறாரு, இதை கொடுக்குறாரு. நான் இணையதளத்துல பாலா சம்பந்தப்பட்ட வீடியோஸ் பார்க்கும்போது நிறைய இடத்துல அவன் உதவி செய்யறான் அப்படிங்கிறத பார்த்திருக்கேன். ஆனா எந்த அளவிற்கு உதவி செய்யறான் அப்படிங்கிறத பார்க்கும்போது எனக்கு பூரிச்சு போச்சு. உண்மையிலேயே மாற்றுத்திறனாளிகளை அவன் தேர்ந்தெடுத்து உதவி செய்து வருவது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. நான் ஓப்பனா சொல்றேன், என்கிட்ட வந்துட்டு நான் ஸ்கூல் படிக்கும் போது, காலேஜ் படிக்கும் போது யாராவது கேள்வி கேட்டா, கடவுள் உனக்கு ஒரு வரம் தராங்க, நீ என்ன செய்வ அப்படின்னு கேட்டா, நான் யோசிக்காம சொல்ற ஒரே ஒரு பதில் என்ன அப்படின்னா, இந்த உலகத்தில் ஊனமற்றவர்களே இருக்கக்கூடாது, மனிதர்கள் மட்டுமில்ல விலங்குகளும் கூட. ஊனமே இல்லாத உலகத்தை உருவாக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு வரத்தை தான் நான் கேட்பேன். அப்படிலாம் நான் சொல்லியிருக்கேன் சின்ன வயசுல. அப்படி ஒரு வரம் எனக்கு ஒன்றும் கிடைக்க போறது இல்லை. இந்த உலகத்துல நிறையும் குறையும் இருந்தால் மட்டும்தான் வாழ முடியும், நிறை மட்டுமே இருந்தால் வாழ்ந்துட முடியாது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு மனசுக்குள்ள எனக்கு தோணும். ஆனா இன்னைக்கு வரைக்கும் நான் வந்துட்டு இந்த பஸ் ஸ்டாப்ல பல இடங்கள்ல அவங்கள மாதிரியான நாட்கள் மாற்றுத்திறனாளிகள் யாசிப்பதை பார்த்தால் என்னையும் மீறி அழுகை வந்துடும். டைரக்டர் பாலா இயக்கிய நான் கடவுள் அந்த படத்துல அந்த அத்தனை செல்வமும் உன்னிடத்தில் நான் பிச்சைக்கு செல்வது எவ்விடத்தில் அந்த ஒரு சாங் வரும். அந்த லைன்ல என்னையோ மீறி ஏதோ ஒன்று முட்டிக்கிட்டு வரும். அவங்களுடைய உருவங்கள், அவங்க யாசிக்கிறது அதெல்லாம் பார்க்கும்போது என்னையே மீறி அழுக தன்னால வர மாதிரி இருக்கும். ஒரு முறையா இருமுறையா பல முறை பல பிறப்பெடுக்க வைத்தான். எனக்கு அது ரொம்ப அது என்னன்னா, பொருளுக்கு அலைந்திடும் பொருளற்ற வாழ்க்கையும் துரத்துதே. என்னால் அந்த வார்த்தைகளை எல்லாம் கேட்டுட்டு அடக்க முடியாது. என்னையும் மீறி என் கண்ணீர் வந்துட்டு வெளிவந்துடும். அந்த அளவிற்கு அந்த பாடல்களினுடைய அழுத்தம். முடக்கப்பட்ட உலகத்துல வெளிச்சத்திற்காக போராடக்கூடிய அந்த உடல் தவிக்கின்ற அந்த தவிப்பு அந்த பாட்டில் ரொம்ப அற்புதமா தெரிவிச்சிருப்பாங்க. அந்த பாட்டெல்லாம் நான் வந்துட்டு கடந்து போகவே ரொம்ப கஷ்டப்படும். நான் உண்மையிலேயே இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு ஹெல்ப் பண்றதை புனிதமாக கருதுவேன். ஆனா பாலா நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு வரதை ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படிப்பட்ட உங்களுக்கு சர்வதேச கைக்கூலி மட்டம் கட்டியதுதான் ரொம்ப வேதனையும் கூட. அதே சமயத்துல நீங்கள் செய்த தவறையும் மறுக்க முடியாது. நீங்க செகண்ட் ஹேண்ட் வண்டியை தான் வாங்கி கொடுக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. அந்த தம்பிக்கு வாங்கி கொடுத்த வண்டிலாம் வந்துட்டு பைக்ல செகண்ட் ஹேண்ட் தான். பட் அந்த பையன் வந்துட்டு அதை ஓட்டுறான், கண்டிஷன்ல இருக்கு. ஏன் வந்துட்டு ஆம்புலன்ஸ் மட்டும் இப்படி ஒரு தவறு பண்ணீங்க அப்படிங்கிறதான் என் கேள்வி. ஆனா அந்த ஒத்த ஆம்புலன்ஸை வச்சு உங்களை வந்துட்டு இட போட்ட முடியாது. பல இடங்கள்ல நான் வந்துட்டு உங்களை பத்தி சொல்லுவேன், பல வீடியோஸ்ல இருந்து நான் உங்ககிட்ட பேசுவேன். நிறைய பேர் உள் மனசுல இருந்து பாலா அப்படின்னு அழைக்கிறாங்க. இந்த ஒரு சாதாரண நகைச்சுவை கலைஞனுக்கு இவ்வளவு பெரிய அங்கீகாரம் எங்கிருந்து வந்தது? பாலாவுக்கு ஆதரவாக ஒரு கருத்து சொல்லி நீங்க வீடியோ போட்டீங்கன்னா அதை எவனுமே பார்க்க மாட்டேங்கிறாங்க. பாலாவை பற்றிய தவறான ஒரு வீடியோவை போட்டோம் அப்படின்னா நிறைய வியூஸ் போகுது. அதே பாலாவை இவன் சர்வதேச குற்றவாளி, இவர் 1000 கோடி சம்பாரிச்சுட்டான், பாலா சரியானவன், அவனை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும், ஒரு 100 பெண்களோட தினந்தோறும் சுத்திட்டு இருக்கான், இந்த ஒரு 10 பிள்ளைய கூட்டிட்டு புக்கட் தூக்கி போயிட்டாங்க, அவன் செய்த உதவிகளை போய் பாருங்க, யாராவது அவன் கிட்ட இருந்து பொருள் பெற்றவர்கள் போலி அப்படின்னு சொல்லி வந்து யாராச்சும் நிக்கிறாங்களா, அப்படிலாம் நம்ம கேள்வி கேட்டனா நமக்கு எவ்வளவு போகுங்கிறது உங்களுக்கே தெரியும். அப்படின்லாம் நீங்க பேசுனீங்கன்னா மில்லியன் கணக்கில் பாக்குறான். ஏன் இந்த வன்மம், ஏன் இந்த காழ்ப்புணர்ச்சி? எனக்கு இந்த வேதனை ரொம்ப நாளா இருக்கு. அதனை ஒருத்தர் வந்துட்டு அற்புதமா தெரியப்படுத்துகிறார். எனக்கு பாலாவுடைய வீடியோ மட்டுமே அதிக வியூஸ் போகணுங்கிற ஆசை இருக்கு. அதற்கான காரணம் என்ன அப்படின்னா,
அதை வைத்தாவது இந்த சமுதாயத்துல நல்ல இரக்கமுள்ள மனிதர்களை என்னால மாற்ற முடியும்னு நான் நினைக்கிறேன். நிறைய பேர் என்கிட்ட கமெண்ட்ஸ்ல வந்து பேசும்போது, ஐயோ இப்படி ஒரு பாயிண்ட் இருக்கா, உங்க பேச்சுக்கு அப்புறம் தான் நான் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல நான் வந்து யோசிக்கிறேன் அப்படின்னு நினைக்கும் போது, அப்ப நம்ம இன்னும் வந்துட்டு மக்களுக்கு சரியான முறையில எடுத்து சொல்லணும். நம்ம வந்துட்டு சில இடங்கள்ல வந்துட்டு எடுப்பார் கைப்பிள்ளையா இருக்கும். அஜித்தை வந்துட்டு இன்னைக்கு புகழ்ந்து பேசுறாங்க இல்லையா, அதே அஜித் மேல நாளைக்கு வந்துட்டு இது போல ஒரு பழிய அஜித் மேல தூக்கி போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாரும் நம்பிடுவாங்க. ஏன்னா நெகட்டிவ் விஷயத்தை பத்தி ஒருத்தங்க மேல போட்டாங்கன்னா, அது ஒரு ஃபெமிலியரா இருக்கக்கூடிய ஒருத்தங்க மேல போட்டாங்கன்னா இருக்குமோ அப்படிங்கிற பட்சத்திலேயே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி போயிடுவாங்க. இதை விட ஒரு கொடுமை என்ன அப்படின்னா, அவங்க இதுவரைக்கும் செஞ்ச எந்த ஒரு நல்லனையுமே அப்பொழுது அவங்க நினைக்கவே மாட்டாங்க. இஷ்டத்துக்கு திட்டுவாங்க, கெட்ட வார்த்தை போடுவாங்க. மக்களுக்கு இருக்கக்கூடிய புத்தின்னு ஒன்று இருக்கு பாத்தீங்களா, அதை விட கேடுகட்டது இந்த உலகத்துல வேற எதுவுமே கிடையாது. குரங்கை விட ரொம்ப மோசமா மாறி மாறி தாவக்கூடிய அளவிற்கும் பச்சொந்தி மாதிரியே வண்ணத்தை மாத்திக்கொண்டே போவாங்க. சொல்லவே கூடாது அந்த மாதிரி எல்லாம். ஏன்னா ஒரு நல்ல மனிதனை இந்த மாதிரியே பேசி பேசி நீங்க ரொம்ப வேதனைப்படுத்திட்டீங்க. இதற்கான பலனை ஆண்டவன் உங்களுக்கு கொடுக்காமல போயிட போறோம். அந்த புள்ளைய போய் ஒட்டுமொத்த விபச்சார ஊடகங்களும் தற்கூரி மாதிரி பாக்குறது அடியனுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு வழியை ஏற்படுத்தி கொண்டு. சாப்பாடு வச்சு வாங்கிக்கிறேன், நீங்க கேட்ட அமௌண்ட்டோட நிறைய இருக்கு. நினைச்சா அவன் வாழும் பகுதியிலயோ இல்ல ஈசிஆர் ரோட்லயோ ஒரு 10 கோடி ரூபாய் 20 கோடி ரூபாய் பெரிய பங்களா கட்டலாமே. அந்த ஊடகம் மூலியமா வருமானம் வந்தால் கூட அதைக்குள்ள அந்த புள்ள என்ன பண்றான் சார், மக்களுக்காக தானே செலவு பண்றான். நீங்க வந்து கஷ்டப்படாதீங்க, வெயிலுக்கு ஏதாவது வாங்கி போட்டுங்க. எனக்கு பாலாவின் மீது இருக்கக்கூடிய அன்பும் அக்கறையும் என்ன அப்படின்னு பல பேர் கேட்குறீங்க. நான் மறுபடியும் சொல்றேன், நான் பாலாவை சந்தித்ததில்லை, நான் பாலாவை பார்த்ததில்லை. ஆனாலும் ஏன் நான் பாலாவுக்காக வீடியோ போடுறேன் அப்படின்னா, இதுவரைக்கும் அவன் மீது சர்வதேச குற்றவாளிங்கிற எந்த ஒரு குற்றச்சாட்டும் நிரூபிக்கப்படவில்லை. நிரூபிக்கப்படாத பட்சத்துல இன்னைக்கும் அதை சுமந்து கொண்டு வேதனையோடு வாழக்கூடிய அந்த பையனை நினைக்கும் போது எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? பல பேரை நான் இந்த மாதிரி பார்த்துருக்கேங்க. பழி போட்டுடுவாங்க. ஏதோ ஒரு ஊர்ல, அது தமிழ்நாடா என்னன்னு தெரியல, ஒரு ஆசிரியர் மீது ஏதோ ரெக்கார்ட் நோட் எழுதலையா, ஏதோ ஒரு விஷயத்திற்கு திட்டுனாங்களா, என்னமோ ஒரு விஷயத்திற்காக பேசப்பட்டிருக்கு. ஆசிரியருக்கும் அங்க உள்ள மாணவிக்கும் நடந்த தகராறுல மாணவி தன்னிடத்தில் தவறாக நடந்து கொண்டார் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆசிரியர் மீது பழிய போட்டார். அவர் ஜெயிலுக்குலாம் போய் கேஸ்லாம் வாதாடி பல வருஷத்துக்கு அப்புறம் கிட்டத்தட்ட அவர் பார்க்க ரொம்ப முதியவர் மாதிரி இருக்காரு. இப்பதான் தீர்ப்பு வருது, இல்ல அப்படி கிடையாது, அந்த பொண்ணு பொய்யான ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்கு. அவர் சொல்றாரு என் வாழ்க்கையே போச்சுங்கிறார். அவர் இளமையில நடந்து போகும்போது எத்தனை பேர் வீட்டுக்கு கதவை சாத்திருப்பாங்க. அப்படிதானே நம்ம இருக்கிறோங்க, யோசிக்காமலே பழி போட்டுறோமே. என்னங்க இதெல்லாம் நியாயம் இல்லை இல்லையா? அதைத்தாங்க நான் சொல்லிட்டு வரேனே தவிர பாலாவுக்காக நான் எதுக்கு இங்க பறிஞ்சு பேசணும்? நான் நியாயத்திற்காக பேசுகிறேன். அதே உங்களுக்கு சிரமமா இருக்குன்னு எனக்கு தெரியல. ஒருத்த மீது பழி போடுறவன் எல்லாம் நீங்க வந்து தலைவன் வைக்கிறீங்க, அவன் சிறந்த ரிப்போர்ட்டர்னு சொல்றீங்க, அவனுக்கு இருக்கிற அறிவு அப்படி இப்படி, யாரா நீ படிச்ச ஸ்கூல்ல அவன் ஹெட் மாஸ்டர் அப்படி இப்படி எல்லாம் நீங்க வந்துட்டு உமாபதிக்கு வந்து நீங்க கமெண்ட் பண்றீங்க. உமாபதி எத்தனை பேருக்குங்க தான தர்மம் பண்ணிட்டாரு? எத்தனை பேருக்கு உதவி செஞ்சுட்டாரு? உமாபதியால எத்தனை குடும்பங்கள் வாழ்ந்தது? நான் கேக்குறேங்க, ஒரு யூடியூபரால நீங்க சொல்றீங்களா ரிப்போர்ட்டருக்கு எவ்வளவு சம்பளம்? ஒரு ரிப்போர்ட்டரால எப்படிங்க ஒரு படம் எடுத்து வெளியிடுற அளவுக்கு அவர்கிட்ட பணம் வருது? இந்த கேள்வி நான் கேட்கிறேன். அப்ப உமாபதி யாருடைய கைக்கூலி? உமாபதி எந்த சர்வதேச பின்னணி? இது எல்லாத்தையும் எனக்கு பதில் சொல்லுங்க. கேட்கிறேன், உமாபதி போன்ற தோழர்கள் படம் எடுக்கிறாரு, அப்ப உங்களுக்கு பணம் எங்க இருந்து வந்ததுன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. உண்மையிலேயே பாலா, உங்களுடைய பணி சிறக்க வேண்டும், நீங்க மென்மேலும் உயர வேண்டும். அதை நான் வந்துட்டு வாழ்த்துறேன். என் வாழ்த்துக்கள் உண்மையிலே இறைவன் ஏத்துப்பானாங்கிறது எனக்கு தெரியாது. ஆனா பல பேருக்கு உதவி செய்து அதுல வர புண்ணியத்தை சம்பாதிச்ச நீங்க எங்களை வாழ்த்துங்க, நாங்க நிச்சயமா நல்லா இருப்போம். எல்லாரும் ஏதாவது பேசணுங்கிறதுக்காக பேசலாம் பாலா, நீங்க கவலைப்படாதீங்க. உலகம் அப்படிதான். பெத்த தாய் தகப்பனினுடைய அருமை பெருமையை புரிந்து கொள்ளாத குழந்தைகள் இவங்கெல்லாம். அதே மாதிரியே தன்னுடைய குழந்தைகளினுடைய அருமை பெருமை தெரியாத தாய் தகப்பன் இருக்காங்க, குடும்பத்தினர்களை பற்றி புரிந்து கொள்ளாத உறுப்பினர்கள் இருக்காங்க. சோ இந்த உலகமே உரத்த உறவுகளை புரிந்து கொள்ளாத பட்சத்துல உன்னை எப்படிப்பா புரிஞ்சுக்கிறோம்? பெத்த தாய் தந்தையை புரிஞ்சுக்காத இந்த உலகத்துல உன்னை எப்படிப்பா புரிஞ்சுக்கும்? நீ உன்னுடைய பாதையில பயணி. அதே மாதிரி நீ செய்யற உதவி முழுமையான ஒரு உதவியா இருக்கணும். இன்னொரு விஷயம், நீ ஃபேமஸ் ஆகணும், பெரிய ஆள் ஆகணும் அப்படிங்கிற எண்ணத்திற்காக நீ வீடியோ போடுற அப்படிங்கிறது நல்லா தெரியுது. அதை சில இடத்துல மறைச்சு கொடுக்கலாம், அது என்னுடைய சஜஷன் தான். இப்படிதான் நீ கொடுத்தாகணுங்கிறத நான் வந்து ஆர்டர்லாம் போட முடியாது. நீ செய்யறது புனித காரியம். அந்த புனித காரியத்துல என்னுடைய ரெக்வஸ்ட் அவ்வளவுதான், ஹம்பிள்டு ரெக்வஸ்ட். நீங்க அதை வந்துட்டு ஏத்துக்கிட்டீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். நபிகள் நாயகத்தினுடைய வழியில இந்த தானத்தை பத்தி பேசும்போது இறைவன் என்ன சொல்றான் அப்படின்னு நாயகம் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க செய்யற உதவியை ஒரு 50% மேல தெரியாம செய்யுங்க, 50% கீழே தெரிஞ்சு செய்யுங்க. ஏன் நீங்க வந்துட்டு தெரியாம செய்யணும் அப்படின்னா அதற்கான பலன் பன்மடங்கு உங்களுக்கு மேல கிடைக்கும். அதே சமயத்துல தெரிஞ்சு ஏன் செய்யணும் அப்படின்னா அதை பார்த்து இன்னொரு செல்வந்தன் செய்வான். நம்ம செய்யறது இந்த கைக்கு கொடுக்குறது இந்த கைக்கு தெரியாதுன்னா அது ரொம்ப தானத்தில் சிறந்த தானம் அப்படின்னு சொல்லலாம். அதே சமயத்துல தெரிஞ்சு செஞ்சா அதை பார்த்து இன்னொருத்த என்ன நினைப்பான் அப்படின்னா இவன் செய்யறானே அப்படின்னு சொல்லி அவன் செய்வான். இல்லை என்றால் யாரும் செஞ்சுக்கிட்டு கிடக்கிறா, நம்மளால முடிஞ்சது கொடுப்போம், இல்லைன்னா சும்மா கிடப்போம் அப்படிங்கிற நிலைக்கு வந்துடுவாங்க. அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஒரு கஷ்டப்பட்ட ஒரு பாவப்பட்டவங்களுக்கு உதவி செய்யறதை பார்க்கும்போது எவ்வளவு அழகா இருக்கு, அவன் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நம்மளே மீறி நம்ம சொல்லி வந்துட்டு வெளியே வந்து விழுந்துரும். அதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய செல்வந்தர்கள் நல்லா இருக்கு, இதை மாதிரி நம்மளும் செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து தோன்றும். ஸோ நீங்க வீடியோ போடுறதுலேயே ஒரு பலன் இருக்கு, அதே சமயத்துல அதை கொஞ்சம் குறைச்சிக்கலாம் அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுது.
அதை கொஞ்சம் பார்த்துக்கங்க சரிங்களா. அதர்வைசஸ் ரொம்ப முக்கியம். பெண் குழந்தைகளுக்கெல்லாம் உதவும் போது வீடியோ போடுறீங்க, அதை கொஞ்சம் தவிர்த்துக்கலாங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து கூட. வீட்டில் ஆண்கள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்ககிட்டயே டைரக்டா வந்துட்டு ஒப்படைங்க. குறைஞ்சபட்சம், நான் அதிகபட்சம்னு சொல்லலை, குறைஞ்சபட்சம் தவிர்ப்பது சிறப்புங்கிறத ரெக்யூஸ்டாக தான் கேட்குறேன். அதற்காக அது தவறு அப்படின்னு நான் சொல்ல முடியாது. அதற்கு எனக்கு உரிமையே கிடையாது. முதல் உங்க முன்னாடி இந்த வார்த்தையை பேசுறதுக்கு எனக்கு தகுதியே கிடையாது. சொன்னாங்க நீ சீக்கிரம் 45 நிமிஷம் வேலை போகிறீங்கன்னு சொல்லிட்டு செலவு இருக்கு. நீ கட்டி போட்டு நீங்க வீட்டில் ரெஸ்ட் எடுங்க. ஓகேவா? தேங்க்யூ. பிடிச்சிருக்கா? அவங்க கடை தவறிட்டாங்க, அதனால வாங்க முடியல சொன்னாங்க. இதுக்கப்புறம் யாருக்காகவே உங்க டீம் நீங்க தள்ளிவிட. இதுக்கப்புறம் நீங்க தொழிலாளி இல்ல, முதலாளி கேட்ட மாதிரி கடை வச்சு கொடுத்துட்டா ஒழுங்கா பாத்துக்கோங்க. உங்களுக்கு ஒரு தொழில் இருக்கு, நீங்க வந்து ஃபேமிலி ரன் பண்ணலாம், அதுக்கு மிஷின் இருக்கு, நீங்க தச்சில எம்ப்ராய்டிங் பண்ணி எல்லாமே இருக்கு. நீங்க செஞ்ச நல்லதை என்னால என் வாழ்நாள் முழுக்க எடுத்துக்கிட்டாலும் செஞ்சிட முடியாது. நாங்கள் ரொம்ப சுயநலவாதி. உங்களை மாதிரியான நல்ல ஆன்மாக்கள் இருக்க வரைக்கும் தான் இந்த பிரபஞ்சம் இயங்கி கொண்டு இருக்கும். தனக்கு மட்டுமே போதும், தன்னுடைய குடும்பத்துக்கு மட்டுமே போதும் நினைக்கக்கூடிய தன்னலமான சமுதாயத்துல வாழக்கூடிய ஒரு ஜந்துக்கள் நாங்கள்லாம், மனிதர்களே அல்ல. ஆனா நீங்க அப்படி கிடையாது. நீங்க தான் மனிதர்கள், மனிதர்களில் புனிதர்கள்னு சொல்லலாம். நான் உங்களை மிகைப்படுத்தி பேசணுங்கிற அவசியம் இல்லை. நீங்க யாரும் கூட எனக்கு தெரியாது. பட் நான் ஏன் பேசுறேன் அப்படின்னா, உங்களை தாக்கி பேசக்கூடிய சிலருக்கு இது செருப்படியாக போய் அமையட்டும்ங்கிற ஒரு தாழ்மையான கருத்து. அவனுக்கு நீ சப்போர்ட் அதிகமா பண்ற, நாளைக்கு உன் மேல சட்டம் பாயும். அவன் தவறானவன், அவன் தவறான வழியில சம்பாதிக்கிறான், அவனை கொண்டு நம் தேசத்திற்கு ஆபத்துங்கிற மாதிரி எல்லாம் பேசுறீங்க. அதனுடைய ஆதாரத்தை இதுவரைக்கும் நீங்க கொடுக்கல. கொடுக்காத பட்சத்துல நாங்க எப்படி வந்துட்டு ஒரு நல்ல பையன் மீது நம்ம வந்துட்டு பழி போடுறது? அது பாவம் இல்லையா? நமக்கும் பிள்ளை குட்டி இருக்கீங்க. அநியாயத்துக்கு இந்த மாதிரி அக்கிரமம் பண்ணிடக்கூடாதுங்கிறத தாழ்மையா நான் கேட்டுக்கொள்கிறேன். எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, கொடுப்பாரு செல்வம் குறையாதுன்னு. உண்மையிலேயே கல்வி வந்துட்டு கேணி மாதிரி ஊறிக்கிட்டே இருக்கும், எடுத்து கொடுக்க கொடுக்க ஊறிக்கிட்டே இருக்கும்னு சொல்லுவாங்க. சொல்லிக் கொடுக்க நமக்கு அறிவு ஊறுமா? அதை விட புண்ணியம் இருக்கு பாத்தீங்களா, அது மற்றவங்களுக்கு தானம் செய்ய சேர்ந்துகிட்டே இருக்கும். உண்மையிலேயே கொடுப்பார் செல்வம் குறையாது. பாலா, உங்களுடைய செல்வமும் என்றைக்கும் குறைய போறதில்லை. அதே சமயத்துல உங்களுடைய தேவைக்காக ஏதாவது போட்டு வைங்க. நிறைய விஷய கிருமிகள் இந்த சமுதாயத்தில் இருக்கு, அவங்களெல்லாம் நினைச்சு நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. பி கான்ஃபிடென்ட். ஓகே, இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அதுவரை காத்திருங்கள். நன்றி, வணக்கம்.